வணக்கம். அன்றைக்கி ஆன்மீக சொற்பொழிவு நடக்குதுங்க. அந்த ஆன்மீக பேச்சாளர் சொல்கிறாருங்க, உலகத்தில் இவ்வளோ வன்மங்கள் நடக்குத, இதுக்கெல்லாம் காரணம் என்ன? சண்டை, ஒத்தனை உள்ள ஒத்தன் போடுறான், பாம் போடுறான், அது பண்ணுறான், இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு இப்போ சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, மனிதனோடு எண்ணமும் செயலும். எங்களுக்கு கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன்னு அங்கே இருக்கிறவங்களாம் கேட்டாங்க. நான் ஒரு விளக்கம் சொல்கிறேன், இதுலேருந்து புரிஞ்சிக்குங்க அப்படின்னாரு. தோட்டம், அதாவது ஒருத்தங்கிட்ட 2 தோட்டம் இருக்குதுங்க. ரெண்டும் அவளுது தான். 2 தோட்டத்தில் ஒரு தோட்டத்தில் அவன் என்ன பண்ணுறான், 2 தோட்டத்துலேயும் ஒரே மாதிரி தான் செடி கொடி எல்லாம் வச்சுருக்கான். ஒரு தோட்டத்தில் வரும்போது அவனுடைய பாடல்லாம் பாடுவாங்க, என்ன சாமி பாட்டெல்லாம் பாடுவான். பாடும்போது சந்தோஷமாக இருக்கும் பாரு கேட்குறதுக்கு. அந்த செடிங்கள்லாம் சந்தோஷத்தில் பூத்து குலுங்கி அப்படியே அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். அவன்தே இன்னொரு கார்டன் இருக்குது பாருங்கள். அந்த இதை முடிச்சுட்டு போகும்போது சாயந்தர வேலையில் இம்சை ஒரே இதுவாக இருக்குது, பூச்சி போட்டாக இருக்க போது எது வருதோ அது இருக்குது இதுக்கு சொல்லிவிட்டு அவனே கொஞ்சம் அப்ரப்டாக திட்டினே அந்த கார்டனில் தண்ணி விட்டாங்க. அந்த செடி அந்த அளவுக்கு க்ரோத் இல்லைங்க, ஈல்டு இல்லைங்க. ஒரே ஆள் 2 கார்டனுக்கு வரும்போது டிஃப்ரெண்ட் யார்ட் ஸ்டிக்காக வேலை செஞ்சாங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, செடி கொடிகள்லாம் புரிஞ்சிக்குதுங்க. இவன் என்ன பண்ணுறான், செடியை கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு அது மாதிரி எக்ஸஸாக இருக்குது பாருங்கள், அதெல்லாம் கட் பண்ணுறதுக்கோசரம் என்ன பண்ணுறான், அவன் ஒருத்தனை கூப்பிட்டுன்னு வந்தான். அவன் கத்தியோடு வரான் பாருங்க. கத்தியோடு வந்த உடனே செடிங்கள்லாம் பார்க்குது. இவன் கட் பண்ணுறத பார்த்த உடனே பயப்படுதுங்க. செடிங்கள்லாம் உள்ளே சுருங்கிக்குதுங்க. பக்கத்து கார்டன்லேயும் அப்படி தாங்க. அவன் கேட்குறான், என்னங்க உங்கள் கார்டனில் கட் பண்ணணுன்னா செடிங்களே உள்ளே போயிடுதுன்னும் போது, நான் இதை மாதிரி பண்ணுறேன்னும் போது அப்போ சொல்கிறாங்க, செடிங்களுக்கு சென்டிமெண்ட்டாக நம்ம ஆளை பார்த்தாலே தெரியும். செடிங்களுக்கு நம்மளை பார்த்தா தெரியுது, மனுஷனானா நமக்கு தெரியாதா? நீ ஒருத்தனை சபிச்சியானா எத்தனை மைலுக்கு தள்ளி இருந்தாலும் அது ஏற்கும். அதனால தான் சொல்லுவாங்க அந்த காலத்தில், அவன் வாயில் ஊந்தி எதிர்க்காதுன்னு சொல்லிட்டு. இது எதுக்கு சொல்கிறேன்னா, நான் இன்னும் ஒன்று இன்சிடென்ட் சொல்கிறேங்க. ஒருத்தன் தேடின்னு இருக்கான் ரூபாய் எங்கன்னு சொல்லிட்டு. கடவுள் கேட்குறாரு, என்ன தேடுறேன்னாரு. 50 ரூபா தேடுறேன் இங்கே போட்டுட்டேன்னும் போது, சரி நான் 50 ரூபா தரேன்னும் போது திருப்பி தேடினா ஏண்டான்னா, அந்த 50 ரூபா கேட்டால் 100 ரூபாய் ஆகிடுன்னா. மனிதனுடைய எண்ணம் செயல்தான். நன்றி.